உலகெங்கும் பரவி கிடக்கக்கூடிய 10 கோடி தமிழ் மக்களுக்கு வாழ்வுரிமை, மண்ணுரிமை, மனிதுரிமையை உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை நிலைநிறுத்திட வேண்டும் என்று உலக தமிழ் மக்களது வரலாற்றில் முதல் முறையாக இந்த மகத்தான கோவை மாநகரில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று இன்று நிறைவாக என்னுடைய மனம் மட்டுமல்ல, மலேசியாவிலிருந்து பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்களுடைய தலைமையிலே வந்திருக்கக்கூடிய பேராளர்கள் அனைவரதும் மனமும் நிறைவாக, இந்த அரங்கும் நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்புள்ளம் கொண்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய அன்புகளுமிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, இந்த மகத்தான உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு சிறப்புரை ஆற்றவும் மாநாட்டை துவங்கி வைக்கவும் ஏறக்குறைய 4000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து வருகை புரிந்து நேற்று காலையிலே இருந்து இன்று வரையிலும் இந்த மேடையிலேயே அமர்ந்து இந்த மாநாட்டிற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மலேசிய நாட்டினுடைய பினாங்கு மாநிலத்தினுடைய துணை முதல்வர், அன்புக்கு இனிய, நெஞ்சத்துக்கு இனிய பேராசிரியர் டாக்டர் ப. ராமசாமி அவர்களே, அவருடன் வருகை புரிந்திருக்கின்ற துணைவியார் அவர்களே, மலேசியாவில் உள்ள ஏறக்குறைய 6 மாநிலங்களில் இருந்தும் அவருடன் வருகை புரிந்திருக்கின்ற மலேசிய பேராளர்களே, தெரியுமா கசீப் கெபடா சகோதர சகோதரி மலேசியா, அன்புள்ளம் கொண்ட மலேசியாவினுடைய தமிழ் சகோதர சகோதரிகளே, அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் வருகின்ற பேராளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய 5 மாத காலத்திற்கு மேலாக எனக்கு பல வழிகளிலேயும் உற்ற துணையாக விளங்கி இருக்கக்கூடிய தோழர் மருது பாண்டியன் அவர்களே, பேராசிரியர் தமிழ்வாணன் அவர்களே, குறிஞ்சி அவர்களே, சந்திரன் அவர்களே, ஞானி அவர்களே, கடந்த 15 ஆண்டு காலத்தில் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட நாளில் இருந்து உங்களுக்கு அறிமுகமான, ஆனால் 1975ஆம் ஆண்டு 35 ஆண்டு காலமாக மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலே இருந்து ஏற்பட்ட அரசியல் ரீதியான தொடர்புகளிலே இன்றும்
ஊற்ற துணையாக நின்றிருக்கின்ற தோழர் மணி அவர்களே, புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் வி.கே. ஐயர் அவர்களே, தன்னலம் பாராது நம்முடைய இயக்கம் துவங்கப்பட்ட காலத்திலே இருந்து நம்முடைய இயக்கத்திற்காக முழு நேர பணியை செய்து வரக்கூடிய அலுவலக மேலாளர் கிறிஸ்டோபர் அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கம். நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கடந்த ஒரு மாத காலமாக நீதிமன்றத்திற்கு நான் நடந்து கொண்டதிலே இருந்து இந்த மாநாட்டிற்கு அனுமதி கிடைப்பதற்கு ஜனவரி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரையிலும் பட்ட தொல்லைகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த நோக்கம், அதையெல்லாம் பல்வேறு நண்பர்கள் அவர்கள் வழங்கிய பேச்சுக்களிலே இருந்து அனைத்தையும் சேகரித்து நாளை என்ன செய்ய வேண்டும், நாளை மறுநாள் என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்கள் மத்தியில் அடுத்த 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசவிருக்கிறோம். எனவே அன்பு கூர்ந்து நீங்கள் இங்கே 2 மணி நேரம் நிற்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே நான் நேற்று காலையிலே மாநாட்டினுடைய தொடக்க முறையாக சொல்லுகின்ற பொழுது கூட என்ன எல்லோரும் தான் உலகத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, தமிழ் மாநாடு நடத்துகிறார்கள், இந்த மாநாடும் அதை போல ஒரு மாநாடாகத்தானே இருக்கும் என்ற சந்தேகம் அன்றும் மலேசியா நான் சென்றிருந்த பொழுது பல்வேறு நண்பர்களாலே எழுப்பப்பட்டது. ஏன் இன்னும் கூட அவருடைய மனதிலே சந்தேகங்கள் கொஞ்ச காலத்துக்கு நிச்சயமாக இருக்கும். இத்தோடு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிறுத்தி விடுவாரா, இதற்கு பிறகு இந்த நிலையை எப்படி எடுத்து செல்கிறார் என்று நிச்சயமாக அவருடைய மனதிலே, ஆழ் மனதிலே ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும். ஆனால் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டிலும் நாங்கள் எளிதாக எதையும் தொடமாட்டோம். ஆனால் தொட்டால் அது தீர்வு காணாமல் விடமாட்டோம். அதை மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பேராளர்களுக்கு, அன்பு அண்ணன் சகோதரர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு, இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த மாநாட்டிலே என்ன பேசப்பட்டது, இதை கலந்து கொண்டவர்கள் என்ன கருத்தை வலியுறுத்தினார்கள் என்பதை உன்னிப்போடும் ஆர்வத்தோடும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் இனிமேல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இந்த மண்ணிலே உங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று